பணத்தை ஈர்க்கும் ரகசியம், அனாவசிய செலவை கட்டுப்படுத்தும் ரகசியம் ஒரு போட்டோவில். சாய்ராம் வணக்கம். என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். 7 குதிரைகள் வச்ச போட்டோ வச்சா அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை எப்படி வைக்கணும், எங்கே வைக்கணும், என்ன மாதிரி வைக்கணும், இதை பொறுத்து தான் நம்மளுடைய தேவையை எப்படி பூர்த்தி செஞ்சுக்க முடியுன்றது உண்டு. நம்ம இந்து கலாச்சாரப்படி பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கார் இல்லையா, அவர் தான் முதன்மை கிரகம்னு நம்ம சொல்லுவோம். சூரியனுடைய குதிரைகள் 7, அவருடைய ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா 7 குதிரைகள் இருக்கும். ஆனால் 7 வெள்ளை குதிரைகள் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா வெண்மை நிறம் அப்படின்னும் போது அதுக்கு என்ன ஒரு தன்மை இருக்குன்னா அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் கொடுக்கப்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கே வைக்கணும்னா வீட்டில், எஸ்பெஷலி ஹாலில், இல்லை ஆஃபீஸில் மெயின் ஹாலில் தெற்கு சவுத் வாலில் தான் நீங்கள் மாற்றுறது நம்பர் 1 பலன். சவுத்தில் மாற்ற முடியலன்னா நார்த் ஆர் ஈஸ்ட், இது ஆப்ஷன் வச்சுக்கோங்க. தெற்கு வாலில் மாற்றீங்க. அந்த 7 குதிரையும் எப்படி இருக்கணும்னா வீட்டுக்கு உள்ளே பார்த்து ஓடுற மாதிரி இருக்கணும், வெளியே பார்த்து ஓடுற மாதிரி இருக்கணும். ஏன்னா அது கரெக்டாக அதோடைய எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜியை உள்ளே கொண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு சிம்டம் அது. இதில் ஒரு 3 விதமான இமேஜ் தான் மெயின். அதை தவிர மற்றதெல்லாம் நிறைய இப்போ வந்துருச்சு, அதெல்லாம் விட்டுருங்க. 3 பேக்ரவுண்டோடு இந்த குதிரைகள் இருக்கிறது. நம்பர் 1, சூரியன் உதயமாற மாதிரி சன் பேக்ரவுண்டை வச்சு 7 குதிரைகள் ஓடக்கூடிய இமேஜ் இருந்ததுன்னா அதோடைய சக்தி என்னன்னா இந்த வீட்டுக்கு ஸ்திரத்தன்மை கொடுக்கும், அதிகாரத்தன்மையை கொடுக்கும், பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த இடம் வேகமாக முன்னேற்றம் அடையும். இது 1. 2வது, சந்திரன் நிலா பேக்ரவுண்டில் வச்சு குதிரைகள் ஓடக்கூடிய அந்த 7 குதிரைகள் ஓடக்கூடிய இமேஜ் இருந்ததுன்னா அந்த வீடு ரொம்ப அமைதியாக இருக்கும். அமைதினா என்னன்னா சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கும். அதே நேரத்தில் நிதி அமௌண்ட்டு ஸ்திரத்தன்மையாக இருக்கும், அனாவசிய செலவே ஆகாது. பணம் தங்கும். நிறைய எவ்வளோ பணம் வந்தாலும் அந்த பணம் அனாவசிய செலவாகாமல் வீட்டில் தங்கும். இது 2வது விஷயம். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா கடல் பேக்ரவுண்டோடு இருக்கக்கூடிய ஒரு இமேஜ். கடலோடு பேக்ரவுண்டில் குதிரைகள் ஓடக்கூடிய இமேஜ் இருந்ததுன்னா அதோடைய விஷயம் என்ன அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள், நெகட்டிவ் எனர்ஜியை வெளில வரட்டும். நெகட்டிவ்ஸை விரட்டி பாசிட்டிவாக அந்த இடத்த உருவாக்கும். அதே போல் அதை யார் பார்க்குறாங்களோ, அந்த இமேஜஸை யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், கோபங்கள் கம்மியாகும். இது ரொம்ப விசேஷமானது, இந்த 7 குதிரைகள் இருக்கக்கூடிய இமேஜ். இந்த ஃபோட்டோவை கண்டிப்பாக எல்லாரும் வீட்லையும் வைங்க. அந்த நான் சொன்ன இந்த 3ல் எது உங்களுக்கு வேணுன்ற டிசிஷன் நீங்கள் எடுத்துட்டு தெற்கு செவத்தில் வைங்க. குதிரை உங்கள் வீட்டை உள்ளே பார்த்த அப்புறம் ஓடட்டும். பணமும் சேரும், உங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்கும், அனாவசிய செலவும் ஆகாது, குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.